Hi friends, welcome to Praganyahome. இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடாய். இந்த கடாய் எல்லாம் எங்க பார்த்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ட்ரிச்சில இருக்கிற mangal&mangal ஷாப்ல இருக்கிற கடாய் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து இது எல்லா டைமிங்லையுமே இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டாலியம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இரும்பில் ஸ்டார்ட் பண்ணி இண்டாலியம், எவர் சில்வர், காப்பர் பாட்டம், அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக், இது மாதிரி விதவிதமான கடாய், அதாவது ஒரு தாளிப்பு கடாயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்கு சுடுற லெவலுக்கு இருக்கிற கடாய் வரையிலும் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுமே விலையோடு பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டாலியம் தான், நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து இண்டக்ஷன் பேஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 470 ரூபா வருது. தட்டு மட்டும் வந்து 100 ருபீஸ் வருது. இப்படி செட்டாக வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம செட்டாக வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கடாய் மட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது வந்து 297 வருது இந்த கடாய். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்குது. இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸில் தான் இருக்குது. ஹைட்டாக இருக்குது கடாயி. இந்த பிளேட் வந்து 50 ருபீஸ் வருது. நீங்கள் வந்து கடாய் வாங்கும்போது இண்டக்ஷனில் வைக்கணுங்கிற பர்பஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வாங்குங்க. யூஸ்வலாக சமைக்கிறதுக்கு வந்து நல்ல கர்வாக இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக கர்வாக இருக்கும். அதில் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அடிப்பிடிக்காத இருக்குது. இது மாதிரி வந்து பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனா அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியில் மட்டும் டக்குன்னு ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹேண்டிலுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸ் வந்து மாறுபடுது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே ஹேண்டில் இண்டாலியத்திலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து நான்ஸ்டிக்கில் இருக்குது. 283 வருது ஆஃபர் ப்ரைஸு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரியும் உள்ளே வந்து இண்டாலியத்திலேயே இருக்குது. அடுத்து வந்து இந்த மூடி கூட வந்து பிளாக் மெட்டல்லே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அவுட்லுக் மட்டும்தான் உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நல்ல கர்வாக கடாய் வாங்கணுங்க. இது மாதிரி ஓரளவு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கடாய் வந்து அடிப்பிடிக்காத இருக்குது. நம்ம என்ன சமைச்சாலும் அடிப்பிடிக்காமல் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்பு தான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 418 ருபீஸ் வருது இந்த கடாய். நல்ல ஹெவியாக இருக்குது. இண்டாலியம் இது. இதிலே பார்த்தீங்கன்னா சைஸ் வரைய எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக, அதாவது கொஞ்சம் பகுதி மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபுல்லாக வந்து கர்வாக இருக்குது. மேலே பார்க்குறதுக்கு நல்ல கர்வாக இருக்குது. இதுவும் வந்து இண்டாலியம். நல்ல ஹெவியாக இருக்குது. 342 ருபீஸ் வருது. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி பார்த்தோம்னா அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையிலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. இதோட ஹேண்டில்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. 198. நம்ம வந்து கடாயெல்லாம் வாங்கும்போது இது மாதிரி நம்பர் இருக்கு இல்லையா, 1, 5, 6ன்னு அதை நோட் பண்ணிட்டு போனால் கூட அதே ப்ரைஸில் வாங்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அலுமினிய எண்ணெய் சட்டி. 280 ருபீஸ். நல்ல ஒரு 10 முறுக்கு போடுற லெவலுக்கு நல்ல ப்ராடாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் இல்லாத பேக் சைடு வந்து அந்த டாட்டாக இல்லாத இருக்கிறாப்பில் இருக்குது. 166 ருபீஸ் வருது.
இதுவும் வந்து நல்ல பெரிய எண்ணெய் சட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு, ஜிலேபி, அப்புறமா வந்து உங்களுக்கு காரம் ஐட்டம் எல்லாமே வந்து நிறைய புளியலாம். அந்த அளவுக்கு நல்ல ப்ராடாக இருக்குது. 280. இது வந்து இண்டக்ஷன் குக்வேர். பாட்டம் வந்து டாட்டாக இருக்கும். 396 வருது. இண்டாலியம் பாருங்கள், இது மாதிரி டாட்டாக இருந்ததுன்னா அது வந்து இண்டக்ஷன் பேஸில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளாக் மெட்டலுங்க. இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில், அதாவது வறுவல்லாம் செய்யும்போது இதில் வந்து எண்ணெயும் கம்மியாக ஆகும். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒட்டாமையும் வரும். ஸ்வீட்டு, அதாவது இந்த மைசூர் பாக்கெல்லாம் செய்யும்போது, மைசூர் பாக்கு அல்வாலாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இண்டக்ஷன் பேஸும் இது சூப்பராக இருக்கும். இதில் சமைச்சோன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரம் வந்து நல்லா அகலமாக வாங்கிட்டோன்னா நம்ம ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் வந்து நல்லா தாராளமாக கிளறதுக்கும் சௌரியமாக இருக்கும். உங்களுக்கு வந்து குக் ஆகிற டைமும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இது வந்து இண்டக்ஷன் பேஸ் இல்லை, ஆர்டினரி தான். பிளாக் மெட்டல். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1093 rupees வருது. இந்த சட்டியெல்லாம் வந்து கைப்பிடி இல்லாத சட்டி. ஒரு சிலர் இந்த கைப்பிடியெல்லாம் வச்சுருக்கும் போது வந்து அதில் வந்து அழுக்காகும், ப்ளைனாக வேணும்னே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் சட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 288 rupees வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வரும். அதை விடையே சின்ன சட்டி அழகாக இருக்குது. இது வந்து தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கொஞ்சோண்டு ஏதாவது செய்யணுன்னா அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 226 வருது. இண்டாலியம். இது வந்து இண்டக்ஷன் பேஸ் உள்ள ஒரு பாத்திரம். நல்ல வந்து இதுக்கு கைப்பிடியும் இல்லை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பவுல் மாதிரியே அழகாக இருக்குது. பேக் சைட்லாம் பாருங்கள். இது வந்து நம்பர் வந்து 10 வருது. இங்கே மங்களில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து காஸ்டிங் அயன், அதாவது வந்து அந்த இரும்பு சட்டியிலே வந்து ரொம்ப வந்து மோல்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னில் உள்ள ஒரு கடாய் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 234 வருது. இதுவும் இரும்பு சட்டி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. அதோட கைப்பிடிக்கு மட்டும் வந்து பித்தளை கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண் கலந்த இரும்பு சட்டி, பியூர் இரும்பு சட்டி, அது மாதிரிலாம் விதவிதமாக வச்சுருக்காங்க. இது வந்து 144 வருது. இதெல்லாம் வந்து இரும்பு சட்டி. ₹171 வருது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இரும்பு சட்டி, பியூர் இரும்பு சட்டியில் வந்து எண்ணெய் தடவி வச்சாதான் துரு ஏறாத இருக்கும்னு எண்ணெயெல்லாம் தடவி கடையிலே வச்சுருக்குறாங்க. நீங்களும் இரும்பு சட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா எண்ணெய் தடவி வைங்க. அப்போ தான் வந்து அது துரு பிடிக்காத இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.